ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. திண்டுக்கல் அருகிலுள்ள சிறுமலையில் ஸ்ரீமடத்துக்கு சொந்தமான தோட்டம் இருக்கிறது. ஒரு தடவை எஸ்டேட் மேற்பார்வைக்காக சிறுமலை சென்று திரும்பி வரும்போது சுமார் 500 மலை வாழைப்பழங்களை கொண்டு வந்து பெரியவாளிடம் சமர்ப்பித்தார். மடத்து எஸ்டேட்டில் விளைந்த பழம் பெரியவாளுக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். சீப்பிலிருந்து ஒரு பழத்தை மட்டும் எடுத்து தன் மடியில் வைத்து கொண்டார்கள் பெரியவாள். பெரியவாளுக்கு நேர் எதிரில் 300 அடிக்கு அப்பால் நரிக்குறவர்கள் கூட்டம் தங்கியிருந்தது. சமையல், சாப்பாடு, தூக்கம் எல்லாம் மரத்தடியில்தான். கார்வாரை கூப்பிட்டார்கள் பெரியவாள். இதோ பாரு, எல்லாம் மலைப்பழம். பக்தர்கள் கொண்டு வந்த கல்கண்டு, திராட்சை, தேங்காய், மாம்பழம், சாத்துக்குடி, கமலா எல்லாவற்றையும் மூட்டையாக கட்டி நரிக்குறவர்களிடம் கொடுத்து விட்டு வா. ஸ்ரீமடத்தில் தங்கியிருந்த அனந்தானந்த சுவாமிகள் என்ற துறவி அப்போது அங்கு இருந்தார். அவருக்கு இப்படி எல்லாவற்றையும் மொத்தமாக நரிக்குறவர்களுக்கு கொடுப்பது நியாயமாக படவில்லை. இது என்ன புது பழக்கம்? இவ்வளவு பழங்களையும் குறவர்களுக்கு கொடுக்கணுமா? பெரியவாள் நிதானமாக பதில் சொன்னார்கள். நாம் எல்லோரும் நமது கலாச்சாரத்தை மாற்றிக்கொண்டு விட்டோம். கிராப்பு, டிராயர், ஷர்ட், மீசை, ஹோட்டல், டீக்கடை, சிமைக்கு போவது எல்லாம் வந்துவிட்டது. பாரத கலாச்சாரமே போய்விட்டது. ஆனால் ஏழைகளான இந்த நரிக்குறவர்கள் பாருங்கோ, அவளோட சிகை, ட்ரெஸ், பழக்க வழக்கம், பரம்பரையாக வந்த பாசிமணி மாலை, ஊசி விற்பது இவை எல்லாமே விடவில்லை. கூடிய மட்டும் திருடமாட்டா குரத்திகள் கற்பை காக்கின்றார்கள். அந்த ஜாதிக்குள்ளேயே திருமணம். மறுநாளைக்கு பற்றி கவலைப்படுவதில்லை. வெட்ட வெளியில் சமையல், சாப்பாடு, தூக்கம். இதுவரை அரசியலில் ஈடுபடவில்லை. அதனாலே சுயநலம் கெட்ட புத்தி வரவில்லை. குடும்ப கட்டுப்பாடு. அதை செய்து கொள்றதால் நாடோடிகள் அன்றன்று சாமான் வாங்கி சமையல். இவர்கள்தான் ஒரிஜினல் இந்து கலாச்சாரத்தை கடைபிடிப்பவர்கள். பழங்கால ரிஷிகள் போல கவலையில்லாமல் வாழ்கின்றார்கள். இந்த கிராமத்திலிருந்து பெரியவாள் புறப்பட்ட போது 100கணக்கில் நரிக்குறவர்கள் வழியனுப்ப வந்தார்கள். 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அவர்களை ஆசீர்வதித்து திரும்ப போக சொன்னார்கள் பெரியவாள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.